நேரத்தில் எனக்கு இல்லை பேசினாக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி ட்ரைவ்னு கேட்கும்போது இங்கே இல்லை வேறு சிட்டியில் கேப் வந்து ஆல்மோஸ்ட் 15 minutes டிலேயில் வந்ததுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரஷ் பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு வேறு சிட்டியில். ஸோ அன்னைக்கு கேப் கேட்டோட 15 minutes டிலேயில் வந்தது. 15 minutes டிலேயில் பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர் இடம் கூட இல்லை கேப்ல இருந்து. அவங்களோட பெட்டி எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணல. பெட்டியை வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணா இட் வாஸ் ஸோ டர்ட்டி. இட் சீம்ஸ் த கார் வாஸ் வெரி வெரி டர்ட்டி. எல்லாமே ரோடு அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்தது லேட், அவர் சாரியும் கேட்கல, கார் ஓட்டி இறங்கல, பெட்டி எடுத்து ஹெல்ப் பண்ணல. கார் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. பர்சன் செட் கரெக்ட் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஐம் நாட் கெட்டிங் வித் கார்னு சொல்லிட்டு ஹி இக்னோர்ட் அண்ட் ஹி வெயிட்டட் ஃபார் அதர் வெஹிக்கிள். வெஹிக்கிளுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கும் அப்புறம் 15 minutes அப்புறம் இன்னொரு வெஹிக்கிள் வந்துச்சு. அந்த வெஹிக்கிளில் போய் அவரு கார்டு பே பண்ண முடியாமல் கேஷ் பே பண்ணாரு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வந்துட்டு அந்த வெஹிக்கிள் அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டீங்க? இல்லை, ஆப்பில் நான் பே பண்ணாலும் அது வந்து இன்னும் பெண்டிங் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஐ பேட் தி டிரைவர் த்ரூ கேஷ் பட் ஹி டிடன்ட் அப்ரூவ் தட் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு நமக்கு இந்த சிட்டியில். ஸோ ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயங்கள் கிடையாது. நிஜமாவே நடந்த விஷயம் இது. குக்கப் இல்லை, நீங்கள் பிரச்சனை கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவார். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. கார் டர்ட்டியா இருக்கிறதுல இருந்து, டிரைவர்ஸ் எல்லாத்தையும் ஊரா இருக்கிறதுல இருந்து. இன்ஃபேக்ட் என்னோட மேக்கப் கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி என்னோட வீட்டுக்கு வந்து அந்த மேக்கப் போடுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் 200-300 மீட்டர்ஸ் தாண்டி நிற்கிறாங்க. அவங்க நீங்க இங்க உள்ள வரணும், இங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பக்கத்துல தான் இருக்கு, கங்கா ஸ்வீட்ஸ் பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னா, இல்ல அவங்க மெயின் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரெசிடென்சி இறக்கலாம் வீடு தெரியுமா உங்களுக்கு தெரியும், ரெசிடென்சி ஆப்போசிட் ரெசிடென்சி சைட்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. நீங்க அங்கே திரும்பி வரணும்னா அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க, நெக்ஸ்ட் ரைடு அவருக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால அவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க சிஸ்டமேட்டிக் கிடையாது, கார் கிளீன் கிடையாது, டிரைவர்ஸ் எல்லாத்துல ரூடா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வி நீட் சம்திங், ஒரு சிஸ்டம். ஏன் டிரைவர்ஸ் அப்படி இருக்கிறாங்க, எதுக்கு அவங்க பின்னாடி எதுக்கு நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏன் கொடுக்கல, ஏன் இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போது வி நீட் குட் சிஸ்டம் எல்லாத்துலையும், இன்க்ளூடிங் கேப்ஸ். நிறைய இஷ்யூஸ் நமக்கு கேள்விப்படுறோம், நிறைய பிரச்சனைகள் கேள்விப்படுற கேப்ஸ்னால. ஸோ ஐம் ஷூர் பிகாஸ் இந்த கேப் பொறுத்தவரையும் யூஎஸ் பேஸ்ட் அண்ட் அவங்க பழகி பார்த்ததுல அவங்க இந்த மாதிரி சிஸ்டம் இங்க கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஐம் ஷூர் இட் வில் ஒர்க் பிக் டைம். பிகாஸ் அவங்களோட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீல்ஸ் கொடுக்கறது, அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுல இருந்து, கார் கிளீனா வச்சுக்கிறதுல இருந்து, டைமுக்கு ரீச் ஆகி டைமுக்கு ட்ராப் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கு. So I'm sure this is going to work big time. I wish the entire team good luck and driver especially all the very very best. Rider will work big time and rider is going to be riding all the way. Thank you. Hi, மறக்காம நம்ம non-stop news தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.